ஓம் ஸ்ரீ சத்குருவே நமக. மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். எனதருமை மேஷராசி நேயர்களே, இது ஒரு அருமையான பதிவு. அதாவது சனி பகவான் இப்போ மீன ராசியில் இருக்கார் திருக்கணித பஞ்சாங்கப்படி. ராகு பகவான் கும்ப ராசியில் இருக்கார். கேது பகவான் சிம்ம ராசியில் இருக்கார். குரு பகவான் மிதுன ராசி பயிற்சியாகி இப்போ இருக்கார். அந்த வகையில் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு எப்படி முன்னேற்றம் வரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரு பகவான் உங்களுக்கு 3ஆம் இடமாகிய சகாயஸ்தானத்தில் இருக்கார். அக்டோபர் மாதம் அதிசாரமாக 4ஆம் இடத்துக்கு வரப்போறார், சுகஸ்தானம், கேந்திரஸ்தானம். சனி பகவான் விரயராசியான 12ஆம் இடத்துல இருக்கார், அதாவது 7.5 ஆரம்பிச்சுடுத்து. அடுத்து ராகு பகவான் அற்புதமா 11th பிளேஸ்ல இருக்கார், லாபம் அற்புதமான ஒரு லாபம். கேது பகவான் 5ஆம் இடமாகிய பஞ்சமஸ்தானத்தில் இருக்கார். பஞ்சமம் அப்படின்னாலே பூர்வ புண்ணிய ஸ்தானம். அதாவது இந்த 1, 5, 9ங்கிறது லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்தது. 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம், 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், தந்தையாரோட ஸ்தானம். நமக்கு தந்தையார் யாருன்னு தெரியாது, குழந்தைகள் யாருன்னே தெரியாது. அதான் அந்த இடத்த திரிகோணம்னு வச்சது. இந்த திரிகோணாதிபதி நல்ல வலிமையா இருந்தாருன்னா சூப்பர். அந்த வகையில எந்தெந்த மாதங்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு வெற்றிகள், முயற்சிகள், பலிதம், லாபம் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஜூன் 15லேருந்து ஜூலை 15 ஆனி மாதம் சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதாவது இந்த பதிவு எதுக்காகனா, இந்த மாதங்கள் எல்லாம் நீங்கள் உபயோகப்படுத்திக்கணும். நிறைய மேஷராசி அன்பர்கள் உபயோகப்படுத்திக்க மாட்டேங்கிறீங்க. அப்புறம் எப்படி உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் வரும்? ஏகப்பட்ட பிரச்சனைகள் எல்லா ராசிக்குமே உண்டுங்க. மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் எல்லா ராசிக்கும் உண்டு, எல்லா ஜீவராசிக்குமே உண்டு. அப்போ நம்மளோட பிரச்சனைகள் அப்படிங்கும்போது தீரணும் அப்படின்னா எந்தெந்த மாதங்களில் நம்ம அழகாக வேலை செய்யணும், எப்படி அப்படி உழைச்சி முன்னேறணும் அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த வகையில் இந்த ஆனி மாதம் ஜூன் மாதம் 15ஆம் தேதியிலேருந்து ஜூலை மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் சூப்பராக உங்களோட முயற்சிகள்லாம் வெற்றி அடையும். அற்புதமாக புதுசாக வேலை தேடுற குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். தொழில் வியாபாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு கண்ணும் கருத்துமாக வேலை செய்வீங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம். அடுத்தபடியாக செப்டம்பர் 15ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் 15ஆம் தேதி வரைக்கும் தமிழில் புரட்டாசி மாதம். இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கும்போது உங்களோட ஆற்றல் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதம். புத பகவான், புரட்டாசி மாதம்னாலே புத பகவான், பெருமாளோட அனுகிரகம் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். உங்களோட முயற்சிகள் வெற்றியடையும், உத்வேகம் இருக்கும், உற்சாகம் இருக்கும், கடன் சுமை குறையும். எப்படி குறையும்? உங்களுக்கு ஒரு வாய்ப்புகளை இந்த கிரகங்கள் கொடுக்கும். அந்த கிரகங்கள் கொடுக்கறத வச்சு நீங்கள் ஒரு உழைக்கக்கூடிய ஒரு அம்சம் உண்டாகும். அந்த அம்சத்தினால உங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்கும். வருமானத்தை வச்சு கடன் அடைப்பீங்க. அடுத்தபடி உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கிறதுனாலே ஒரு ஸ்கெட்ச் போட்டு வேலை செய்வீங்க. அடுத்தபடியாக அக்டோபர் 2025 முதல் நவம்பர் 2025, அதாவது அக்டோபர் 15லேருந்து நவம்பர் 15 வரைக்கும் இந்த காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும். உத்தியோகமாக இருக்கட்டும், தொழில் வியாபாரமாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் சரி, சொந்த தொழில், அதாவது நீங்கள் மட்டும்தான் பண்ணுறீங்க, கூட்டு தொழில் இல்லை அப்படின்னாலும் கவனமாக இருக்கணும். நம்ம தானே இருக்கோம் அப்படின்னு இருக்கக்கூடாது, கவனமாக இருக்கணும். இது ஐப்பசி மாதம். அடுத்தபடியாக ஜனவரி 15ஆம் தேதி முதல் பிப்ரவரி 15ஆம் தேதி வரைக்கும், அதாவது தை மாதம், உங்களுக்கு எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக இருக்கும். பரபரப்பாக இருப்பீங்க, சுறுசுறுப்பாக இருப்பீங்க, மனசில் ஒரு உத்வேகம் இருக்கும். எடுக்கிற காரியங்கள்லாம், ஏன்னா உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பிச்சிடுறது. உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பித்தோடனே நீங்கள் கடன்னு எல்லா வேலைகளையும் ஆரம்பிச்சிடுவீங்க. புதுசாக வேலை தேடுற குழந்தைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அருமையாக கிடைக்கிறதா இல்லையா பாருங்கள். கண்டிப்பாக கிடைக்கும். நல்ல உத்தியோகத்தோடு, அதாவது நல்ல வருமானத்தோட உத்தியோகம் கிடைக்கும். அதேமாரி அரசாங்கத்துறையில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் இடமாற்றம் அற்புதமாக அமையும். தொழில் வியாபாரம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள்லாம் குறையும். சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதம். அடுத்தபடியாக பிப்ரவரி 15லேருந்து மார்ச் 15 வரைக்கும் மாசி மாதம். இந்த தை மாதம் ஃபுல்லாக நல்ல உழைச்சிங்கல்ல, அந்த உழைப்புக்கு ஒரு உயர்வு வரணும்ல, அந்த உயர்வு உங்களுக்கு இப்போ கிடைக்கும். அற்புதமாக அப்போ ஓரளவுக்கு வருமானம் வரும். இப்போ அதோட லாபம் உங்களுக்கு தெரிய வரும். அதாவது எப்போவுமே ஒரு பிஸ்னஸ் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா லாபம் உடனே வராது. நம்ம கடுமையாக உழைக்க நம்ம போட்ட முதலீடுகள் அப்படியே திரும்பி வரும். அதுக்கப்புறம் தான் லாபம் வர ஆரம்பிக்கும். அப்போ முன்னேற்றமான ஒரு மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிப்ரவரி 15ஆம் தேதியிலேருந்து மார்ச் 15 வரைக்கும் அற்புதமான ஒரு காலகட்டம். நான் சொன்ன இந்த மாதத்தெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்தந்த மாதம் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் கற்றுக்கிட்டு ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் தெளிவாக செயல்பட்டீர்கள் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றிகள். சரி, பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம். கண்டிப்பாக சனீஸ்வர பகவான் வழிபாடு நீங்கள் பண்ணியே ஆகணும்.
ஏன்னா விரயச்சனியாக இருக்கார். விரயம் அப்படின்னாலே அனாவசியமான செலவு வரும். இந்த வண்டியை என்ன விற்றுட்டு வேறு வண்டி வாங்கலாமா, இல்லை இந்த வீடே சரியில்லை ரொம்ப வருஷம் ஆகிடுத்து, சரி நம்ம அதை கொடுத்துட்டு டெமாலிஷ் பண்ணிவிட்டு வேறு கட்டலாமா, ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று செலவு வந்துட்டுருக்கும். அது சில சமயம் அனாவசியமான செலவாக வரும், சில சமயம் அவசியமான செலவாக கூட இருக்கும். ஆனாலும் நமக்கு அவசியமான செலவாக வரணும் அப்படின்னா சனீஸ்வர பகவான் வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும். அடுத்தபடியாக உங்கள் மனசில் ஒரு கவலைகள் நிறையா இருக்குது, அந்த கவலைகள்லாம் குறையணும் அப்படின்னா பிரத்யங்கரா வழிபாடு பண்ணணும். பிரத்யங்கராவை தினந்தோறும் மனசார தியானம் பண்ணி கொஞ்சம் வெல்லம் வச்சு நைவேத்தியம் பண்ணிவிட்டு, ஒரு பிட்டு நைவேத்தியம் பண்ணிவிட்டு மனசார தியானம் பண்ணுங்க பிரத்யங்கராவை. அற்புதமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த சின்ன பரிகாரம் பண்ணாலே இந்த மாதங்கள் உங்களுக்கு கிடைக்கிறது பாருங்கள். நான் சொன்ன மாதங்கள், அந்த மாதங்கள்லாம் உங்களுக்கு வெற்றிகரமான மாதங்களாக அமைந்து ஒரு லாபம் கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு மாதங்களாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.